மனுஷன், நல்லா பிரதிஷ்டை பண்ண மனுஷன், பலன் எதினால் வந்தது தேவையா? இந்த பிரதிஷ்டை பற்றி கேட்கிற ஜனங்க, இதுக்கு விலை என்ன, இதுக்கு விலை என்ன, இதுக்கு எவ்வளோ கொடுத்த, இது என்ன ஆச்சு? உங்கள் வீட்டு விஷயம், உங்கள் பொருளாதார விஷயத்தை ரொம்ப யாருன்னா மூக்க நுழைக்கிறான்னா தெளிலால். தே வாண்ட் டு நோ யுவர் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட். கேட்டு என்ன பண்ண போகிறான், இல்லைன்னா கொடுக்க போகிறானா, இல்லை பொறாமப்படும். நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா அந்த ரகசியத்தை அடுத்த மாதம் அந்த கட்டணம் செலுத்த முடியாது. எழுதி வைத்துக்கொள்ளவும் உங்களால் செலுத்த முடியாது. எவ்வளோ வாடகை கொடுக்குறேன், எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தேன், எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தேன், ஏதோ படிக்கிறா விட்றா, அப்போயே தெரிஞ்சிடும் அந்த குழந்தை அந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறா என்ன வருதுன்னு. அதுக்கு முன்னே எவ்வளோ கட்டினேன், பின்னே எவ்வளோ கட்டினேன், பேங்க் லோனா, கையிலேருந்து கொடுத்தியா, உன் பொண்டாட்டி தாலியை வச்சியா, இல்லை மாமியார் தாலியை வச்சியா, எல்லாம் கேட்டான்னா நாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தெரியலாம். அது பெலிஸ்த வேசி, இது விசுவாசி இல்லை, இது வேற ஆவி இருக்குது. ஏதோ அவன் கஷ்டப்படுறான், ஏன் அவன் சேர்த்து